விடிஞ்சிருச்சா? அவரும் வந்துருச்சு. நான் உட்கார்ந்தே தூங்கிட்டேனா? சித்து, ஏ சித்து, உடம்பெல்லாம் அப்படியே நெருப்பா கொதிக்குது. பயங்கர காய்ச்சலா இருக்கே. கவனிக்காம நானும் அசந்து தூங்கிட்டேன். சரி, மாத்திரை ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். ஐயோ, மாத்திரை கூட எதுவும் இல்லையே. பேசாம சித்துவ பக்கத்துல கிளினிக் ஏதாவது கூட்டிட்டு போலாமா? ஐயோ, இந்த கண்டிஷன்ல சித்துவ கிளினிக் கூட்டிட்டு போறது கஷ்டம். டாக்டர் கால் பண்ணலாம். நீங்க போங்க. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் தென்றல் பேசுறேன். சித்துக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு டாக்டர். உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. ஓ, டாக்டர் கொடுத்த மாத்திரையில காய்ச்சல் மாத்திரை எதுவுமே இல்ல. நான் சித்துவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். காய்ச்சல் தானே, மழை பெஞ்சிருக்கு, புது மழை வேற, அதனாலதான் காய்ச்சல் வந்திருக்கு. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் உன் நம்பருக்கு சில மெடிசன்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் பண்றேன். பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் அந்த மெடிசனை வாங்கி கொடுத்தாலே சரியாயிடும். சரிங்க டாக்டர். ஒருவேளை ஈவினிங் வரைக்கும் காய்ச்சல் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுமா? சரிங்க டாக்டர். ஓகே. ஓகேமா, பாய். பேக் எங்க வெச்சோம்? வெளியே தான் இருக்கு. சாரதா உங்க மேல கொடுத்திருக்க தென்றல் சித்துவோட ஆக்சிடென்ட் கேஸ் நாளை கோர்ட்ல ஹியரிங் வருது. காலையில 10 மணிக்கு நீங்க கோர்ட்ல இருக்கணும். கூடிய சீக்கிரமே சரியான சாட்சியையும் ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சு உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேரு சாரதா இல்ல. நானும் என் மருமக தென்றலும் சேர்ந்து உங்களை உங்க ரூட்லயே போய் அதுவும் உங்களோட வீட்லயே வச்சு அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்டும் பண்ண வச்சிட்டோம். இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக நான் அந்த சாரதா கால்ல விழணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது பெட்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க அந்த சாரதாவை மீட் பண்ணி அவங்க கிட்ட பக்குவமா பேசி இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சிருக்கோமா? சாரதா வாபஸ் வாங்கினாதான் இந்த கேஸ் முடிவுக்கு வரும். அதை விட்டா வேற வழியே இல்லை. வக்கீல் சொன்னதுக்காக அந்த சாரதா கிட்ட பேசி பார்க்கலாம். அவ உடனே ஒத்து வந்தா சரி, முடியாதுன்னு மறுத்தான்னா அந்த இடத்திலேயே அவ கதைய முடிச்சிட வேண்டியதுதான். ஏய் சாரதா, உன்னால நான் ஜெயிலுக்கு போறேனா இல்ல என்னால நீ மேல போக போறியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த துப்பாக்கி முடிவு பண்ணிடும்.
மாமா வாமா. என்னங்க? டேய் கண்ணா, ஆண்டாள், இன்னைக்கு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வரணும்னு வக்கீல் சொல்லியிருந்தாரு. ஆனா நீ அதுக்குள்ள வேற எங்கேயோ கிளம்பிட்டா போல இருக்கு. எங்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் தெரியணுமா? ஒரு முக்கியமான வேலையா போறேன். போயிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தானாவே தெரியும் நான் எங்க போனேன், எதுக்கு போனேன்னு. கருப்பையா, அம்மா. வண்டி எடு. சரி. அப்பா, எனக்கு என்னமோ அம்மா நேத்து லாயர் கிட்ட சொன்ன மாதிரி கேஸ் வாபஸ் வாங்குற விஷயமா சாரதாவை பார்க்க போயிட்டு இருக்காங்கன்னு தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுதுப்பா. ஆனா உங்க அம்மா போய் பேசுனா சாரதா இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வாடா என்ன? அது எப்படி வாபஸ் வாங்குவாங்க மாமா? சாரதா அக்காவுக்கு இவங்க என்ன கொஞ்ச நெஞ்ச கொடுமையா பண்ணிருக்காங்க? நீ சொல்றதும் கரெக்ட் தாமா. ஒழுங்கா லட்சணமா கோர்ட்டுக்கு போய் கேஸ் அட்டன் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம சமாதானம் பேசுறதுக்காக சாரதா அக்காவை தேடி போயிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? மாதவி, நீ ஏன் இப்படி புலம்புற? ஒருவேளை அம்மா சாரதாவை சமாதானப்படுத்தி எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க வச்சிட்டா எல்லாருக்கும் நல்லதுதானே? எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லாதீங்க, உங்க அம்மாவுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாதவி. என்ன நடந்தாலும் நீங்க உங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? ச்சே, என்ன மனுஷனும் நீங்க. ஏய் மாதவி, என்ன இவ? ஏண்டா வாயை வச்சுக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதா? எதுக்கு இப்ப தேவையில்லாம உங்க அம்மாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசி மாதவி கிட்ட வாங்கி கட்டிக்கிற? நீ ஒருத்த போடா. ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஆனாலுக்கு பேசிட்டு போறாங்க. கருப்பையா, அம்மா. வண்டியை ஓரங்கட்டு. சரி. இவ்வளவு பரபரப்பா யாருக்கு மருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கா? இந்த பக்கம் அந்த சித்து வீடு தானே இருக்கு. ஒருவேளை இவ அந்த சித்துவுக்கு தான் மருந்து வாங்கிட்டு போறாளா? அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கதான் அவன் அம்மா சாரதா இருக்காளே. இவ எதுக்கு வாங்கிட்டு போகணும்? சரி, இவ எங்கதான் போறான்னு பாக்கலாம். கருப்பையா, அம்மா. தென்றல ஃபாலோ பண்ணு. சரி. அப்போ நாம நினைச்ச மாதிரி அவ அந்த சித்துவுக்கு தான் மருந்து வாங்கியிருக்கா. பரவாயில்ல, இப்போ இவ்வளவு இங்க இருக்கிறது நமக்கு நல்லதுதான். கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு அந்த சாரதா அடம் பிடிச்சா அவளோடு சேர்த்து
இந்த தென்றல் கதையையும் முடிச்சிட வேண்டியதுதான். சித்து, சித்து எந்திரி. சித்து வா, மாத்திரை சாப்பிடு. ஏய் சித்து, என்னாச்சு? தலை சுத்துதா? முடியல தென்றல். இது சாதாரண காய்ச்சல் தானா? நான் உனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டா சரியாயிடும் டாக்டர் சொல்லிருக்காங்க. கீழே சோஃபால தானே படுத்திருந்தேன், இங்க எப்படி வந்தேன்? நைட்டு திடீர்னு மழை வந்துருச்சு சித்து. அதான் நானே உன்னை இங்க கொண்டு வந்து படுக்க வச்சேன். ஜன்னல்லாம் திறந்து வச்சதுல மழை சாரல் உன் மேல பட்டு நீ ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்ட. அதனால நான் தான் உன்னை இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சேன். ஓ, ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு போயிட்டீங்களா? பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி. ஆகாஷ் மனசுல இருந்து தென்றலோட நினைப்ப ஈஸியா அழிச்சிடலாம். என்ன சொல்ற தாரா? அது எப்படி முடியும்? சித்து தென்றலை விரும்புற மாதிரி இப்போ தென்றலும் சித்துவ விரும்ப ஆரம்பிச்சுட்டான்னு ஆகாஷ் மனசுல சந்தேகத்தை உண்டு பண்ணுங்க. தாரா சொன்ன மாதிரி ஆகாஷ் மனசுல தென்றல் இந்த சித்துவ காதலிக்கிறான்ற சந்தேகத்தை உண்டு பண்ண இது நல்ல ஒரு வாய்ப்பாச்சே. ஏய் தென்றல், கட்டின புருஷன் மாதிரி இவனை உன் மடியில படுக்க வச்சு மருந்தா கொடுத்துக்கிட்டு இருக்க. இருடி, உங்களை இந்த கோலத்துல வீடியோ எடுத்து நான் என்ன பண்றேன்னு பாரு. நீங்க எங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. நீ மருந்து சாப்பிடு, சரியாயிடும். மெதுவா எழுந்து உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் பண்றது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரே கூத்தா இருக்கு. இதத்தான் இங்கிலீஷ்ல லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்களா? அதாவது கல்யாணம் ஆகாமலேயே புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது. என்ன பாக்குற? ரெண்டு பேரும் அதுக்குள்ளேயே புருஷன் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா?
அதான் இவனை மடியில படுக்க வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? வேண்டாம், நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏய், தப்பா நடந்துகிட்டது நீயும் இவனும். நான் தப்பா பேசுறேனா? என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. இனி உங்களால தப்பிக்கவே முடியாது. இத பாருங்க, சித்துக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமா காய்ச்சல். அவனால எந்திரிச்சு உட்கார கூட முடியல. அதான் ஒரு ஃப்ரெண்டா அவனை மடியில படுக்க வச்சு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்கேன். அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணுங்க. கொடுங்க. ஏய், என்னடி கதை சொல்லிக்கிட்டு இருக்க? இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவனை மடியில படுக்க வச்சு மருந்து மாத்திரை குடுக்கறதுக்கு தான் இவன் அம்மா சாரதா இருக்காங்க. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை இப்படி ஜாலியா கொஞ்சி விளையாட விட்டுட்டு அந்த வெக்கங்கெட்ட சாரதா எங்க போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா? கூட அந்த அல்லக்கை சிறுத்தை இருப்பானே, அவனும் உங்க கொஞ்சலுக்கு உடந்தையா? எங்கடி அந்த சிறுத்தையும் சாரதாவும்? கூப்பிடுறியா அவங்கள? ஏய் சாரதா, எங்கடி இருக்க? சாரதா, நிறுத்துங்க, கத்தாதீங்க. அக்கம் பக்கத்துல கேட்டா என்ன நினைப்பாங்க? சாரதா அத்தையும் சிறுத்தையும் இந்த வீட்ல இல்ல. என்னது? வீட்ல இல்லையா? ஆமா, சிறுத்தை அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு முந்தன நாளே ஊருக்கு போயிட்டான். சாரதா அத்தை அவங்க ஊர்ல ஒரு பிரச்சனைன்னு நேத்திக்கு காலையிலேயே ஊருக்கு போயிட்டாங்க. ஓ, அப்படியா கதை? அப்போ நேத்துல இருந்து நீயும் இவனும் தனியாதான் இருந்திருக்கீங்க. ராத்திரி கூட தனியா இருந்திருக்கீங்கல்ல? அப்போ சரி. சீ, நீ இப்படி ஒரு கேடு கெட்டவளா? இது தெரியாம உன்னை போய் நல்லவன்னு நம்பி என் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. நல்ல வேளை என் பேரன் தப்பிச்சுட்டான். வேண்டாம், நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. வாய மூடுறி. செய்யக்கூடாத கர்மத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என்ன மிரட்டவா செய்யற? இருடி, உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. நில்லுங்க.